ஹலோ எவ்ரிவன். நம்மளுடைய இந்தியன் போஸ்ட்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 21,000 வேகன்சிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தபால் துறையில உங்களை மார்க் மட்டும்தான், அதுவும் 10ஆம் வகுப்பு மார்க் மட்டும் வச்சு எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பதான் கிராம ஊராட்சி செயலாளருக்கு நாங்க விண்ணப்பிச்சோம். 450 493 மார்க் மேல எடுத்தவங்களுக்கு கிடைக்கல. அப்ப இது கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு. முன்னுரிமை இருக்குதா, முன்னுரிமை எல்லாம் இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு நிறைய டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நாம பார்க்கலாம். இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சல் அலுவலகத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஜிடிஎஸ் ஆட்கள் சேர்ப்பு 2026ங்க. 2025 டிசம்பர் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் மாஸ்டரு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டரு, அது மட்டும் கிடையாது டாக் செவன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 3 டைப் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு 21,000 வேகன்சி கிட்ட நாம எதிர்பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கான நோட்டிபிகேஷன் ஜனவரியில, அதாவது 2026ல வருது. இந்த இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ்க்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? 10th மார்க் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 10th மார்க் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு 490 மார்க் மேல இருக்கிறீங்க விண்ணப்பிங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது கீழே விண்ணப்பிக்க கூடாதுன்னா கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். முன்னுரிமை இருந்தா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கெல்லாம் உங்களுக்கு 490 மார்க் கண்டிப்பாக வேணும். அப்புறமேட்டுக்கு கிராம ஊராட்சி செயலாளர் மாதிரி விண்ணப்பிச்சுட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதுதான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அது என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். மேல்நிலை பள்ளி தேர்வு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தா ஓகே. அதே மாதிரி ஆங்கிலம் மற்றும் கணிதம் கட்டாயமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தான் கேட்பாங்க. இது என்ன ஆங்கில கணிதம் கேட்குறாங்கன்னா, இது போஸ்ட் ஆஃபீஸ் ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, அதனால அவங்க வைக்கிறது தான். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் கண்டிப்பாக வேணும். உங்களிடம் தரமான மதிப்பெண், அதாவது நீங்க 10ஆம் வகுப்புல பாஸ் பண்ணிருக்கணும், அதே மாதிரி நல்ல மார்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும், அதாவது ஷார்ட் லிஸ்ட்ல நீங்க வரமாட்டீங்க. பிற தேவையான திறன் கேட்டிருக்காங்க. கணினி அடிப்படை உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு போஸ்ட் டெலிவரி பண்றதா இருக்கட்டும், இப்பெல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இல்ல மொபைல் ஆப் மூலியமா தான் இப்ப டெலிவரி கொடுத்தா உடனே அப்டேட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து சைக்கிள் ஓட்ட திறன் அல்லது பைக் ஸ்கூட்டர் திறன் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே பைக் உங்களுக்கு ஓட்ட தெரியும், ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. அடிப்படை கணினி அறிவு, மொபைல் யூஸ் பண்ணீங்க அதே கூட போதும். அடுத்து பாத்தீங்க வயது வரம்பு உங்களுக்கு 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருந்தா போதும் சொல்லி கொடுத்துருங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும், அதே மாதிரி ஓபிசி 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடியில் யூஆர் கேட்டகரியில் 10, ஓபிசியில் 13, எஸ்சி எஸ்டியில் 15 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளை மேலாளர், உதவி கிளை மேலாளர், கிராமின் டாக் சேவா, இது 3 போஸ்டிங் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறேன். சம்பளம் உங்களுக்கு கிளை அஞ்சல் மேலாளருக்கு 12,000, அதே மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கும் டாக் சேவா ரெண்டுக்குமே 10,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லுவது. இது பேசிக், இது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. நீங்க விண்ணப்பிச்சிருவீங்க, விண்ணப்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் இப்பெல்லாம் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதே கொடுத்துன்னு சொல்றாங்க. அடுத்தது ஆவண சரிபார்ப்பு, அந்தந்த அஞ்சல் வட்டத்தில் இறுதி தேர்வு. ஆவண டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்தந்த வட்டத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இறுதி தேர்வு. அடுத்து விண்ணப்ப கட்டணமா 100 ரூபா வசூலிக்கிறாங்க. அது யாருக்குன்னா பொது மற்றும் ஓபிசி, ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் மட்டும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்க பெண்களா இருந்தா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஆன்லைன்ல தான் எல்லாம் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல உங்களுக்கு ஜனவரி 1st வீக்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே எதுக்குங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக தான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஏதாவது அப்டேட் வந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.